Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு பழமை வாய்ந்த ஆத்தங்குடி அரண்மனையை தான் பார்க்க போறோம். இந்த ஆத்தங்குடி செட்டிநாடு ஊர்கள்ல ஒரு ஊரு. ஆத்தங்குடி காரைக்குடியிலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த ஊர் ஒரு சிறிய கிராமம்னு கூட சொல்லலாம். அந்த ஊர்ல இந்த அரண்மனையை 92 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செட்டியார் கட்டியிருக்காங்க. அந்த அரண்மனை எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நான் இந்த அரண்மனையை பார்த்ததில்ல, இப்போ தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் ஆத்தங்குடிக்கு கிளம்பி போனோம். ஆத்தங்குடி அரண்மனை கிட்ட வந்துட்டோம். பாருங்க, இங்க தெரியறது தான் ஆத்தங்குடி அரண்மனை. வெளியில பார்க்கறச்சு சின்னதா இருக்க மாதிரி தான் இருந்தது. உள்ள பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா பிரமிக்கத்தக்க வகையில இருந்தது. சூப்பரா இருந்தது. இதுதான் அந்த அரண்மனையோட என்ட்ரன்ஸு. இத எல்லாம் ஏறி போனோம்னா இதுதான் முற்றம். அதாவது முன் இடத்த முற்றம்னு சொல்லுவோம். அதுல திண்ணை எல்லாம் இருக்கும் 2 பக்கமும். அதெல்லாம் காமிக்கிறேன், பார்க்கலாம். இந்த முற்றத்துக்கு 2 பக்கமும் காலி இடம் விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் செடிகள் எல்லாம் இருக்கு, ஒரு பக்கம் சும்மா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டோட மேல சாமி, அதாவது கஜலட்சுமி சிலை இருந்தது. அதுக்கு பக்கத்துல நம்ம பிரிட்டிஷ் வீரர்கள் 2 பேரோட சிலையும் வச்சிருந்தாங்க. அது பிரிட்டிஷ் காலத்துல கட்டியிருக்கிறதுனால அந்த சிலையும் இருந்தது. அப்புறம் குதிரை வீரர்கள் கூட 2 பேரு 2 பக்கமும் இருந்தாங்க. பார்க்கவே பாருங்க, நிலையில எல்லாம் சாமி சிலைகள் இருந்தது. அப்புறம் ஒரு பக்கம் அந்த முற்றத்துல ஒரு பக்கம் வாழை மரங்கள் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. பூச்செடிகள் கூட இருந்தது. இன்னொரு பக்கம் கிணறு அதெல்லாமும் இருந்தது. நல்ல கலர்ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. இதுதான் முற்றம். அதெல்லாம் திண்ணை. அந்த உட்கார்ற இடத்துக்கு பேரு திண்ணை. இந்த திண்ணையில நிறைய தூண்கள் இருந்தது. அந்த தூண்கள் எல்லாம் கிரானைட் தூண்கள். இப்ப தரை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இட்டாலியன் மார்பிள்ஸ். இந்த போட்டோல இருக்க செட்டியார் தான் இந்த வீட்டை 92 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க அப்படின்னு அங்க பாக்குற அந்த பொண்ணு சொன்னா. இந்த அரண்மனையை பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டா 50 ரூபா வாங்கிக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் கூட சினிமா ஷூட்டிங்கெல்லாம் விட்டதா அந்த பொண்ணு சொன்னா. இப்ப அந்த டைல்ஸ் எல்லாம் மங்கி போறதுனால இப்ப ஷூட்டிங்கெல்லாம் விடுறதில்ல, போட்டோ ஷூட்டுக்கு மாத்திரம் விடுறோம். 1 ஹவருக்கு 1300 அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. அப்புறம் இது பாருங்க, அந்த நுழையிற நிலைக்கதவு, அதுல கண்ணாடி எல்லாம் வச்சிருக்காங்க. சுவாமி இது இருக்கு நிலையில. ரொம்ப நல்லா பராமரிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் சுவர் எல்லாமே ஆத்தங்குடி டைல்ஸ் அதெல்லாமே ஒட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் ஜாப்பனீஸ் டைல்ஸ்ன்னு சொன்னாங்க. நிறைய வெளிநாடுகள்லேருந்து வரவழைச்சு அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறதாவும் சொன்னாங்க. இந்த தூண் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த தூண்ல இந்த தூண் அந்த திண்ணை முழுக்க நிறைய இருந்தது. அப்புறம் இங்க பாக்குறது பானை, தண்ணி பானை ஸ்டாண்டு. செட்டிநாடுலயே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் தண்ணி பானை ஸ்டாண்ட் இருக்கும். அதுல பானையில தண்ணி ஊத்திடுவாங்க. நம்ம வேணுங்கிறவங்க அதுல குடிச்சுக்கலாம். அது மெயின் என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. இந்த தூணை தான் இப்ப பார்க்க போறோம். தூண் பாருங்க எவ்வளோ கலை நுணுக்கத்தோட அதை வடிவமைச்சிருக்காங்க. அது எத்தனை பள்ளங்கள் இருக்கு. 92 வருஷம் ஆகி கூட அது இன்னும் அவ்வளோ பளபளன்னு இருக்கு. அப்படியே மெருகு குறையாம இருக்கு பாருங்க. அப்புறம் இதுதான் அந்த திண்ணையிலேருந்து நுழையிற இடம், அதாவது முகப்பு. இதுதான் முகப்பு. இது முகப்போட மேல் தோற்றம். அங்க மேல தெரியறது மீனாட்சி திருக்கல்யாணம்
படம்னு அந்த பொண்ணு சொன்னா. அதை வந்து உத்தரத்துல அப்படியே வந்து வடிவமைச்சு செதுக்கியிருக்காங்க. அப்புறம் 2 பக்கமும் அது தங்கமா என்னன்னு தெரியல, தங்கத்தாலான தாமரை போல அந்த மீனாட்சி அம்மன் இதுக்கு 2 பக்கமும் இருந்தது. நல்ல அழகான சாண்டிலியர் லைட் போட்டிருந்தாங்க. இங்கேயும் வந்து ஃப்ளோரிங் வந்து இட்டாலியன் மார்பிள்ஸ் தான். அப்புறம் சைடில் அப்புறம் உத்தரத்தில் சுவத்து மேலே எல்லாம் கூட ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. மேலே பாருங்க, அந்த தாமரை சொன்னேன் இல்லையா, அது கூட தெரியுது. அப்புறம் ஒவ்வொரு ஜன்னலுக்கு மேலேயும் கண்ணனுடைய லீலைகள், அவர் சின்ன வயசுல இருந்த லீலைகள் எல்லாம் பெயிண்டிங்ஸ் மாதிரி அதை வந்து பெயிண்ட் பண்ணி, அங்கே பாருங்க அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்க, அந்த கர்வில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஒவ்வொரு வயசுலேயும் செஞ்ச லீலைகள் எல்லாம் பெயிண்டிங்ஸாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பெயிண்டிங்ஸும் நல்லா இருந்தது. அது அப்புறம் இது வந்து கண்ணாடி இதுவாயிடும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு துணியில ஸ்கிரீன் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. கண்ணாடி எல்லாம் கூட பெல்ஜியம்லேருந்து வர வச்சு அவங்க வச்சிருந்ததா சொன்னாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி கண்ணாடிகள் இருந்தது. அப்புறம் முகப்பு முடிஞ்சு இப்போ நம்ம உள்ள வர்றது வளவுல வந்து இந்த மாதிரி வெளியில இருந்த திண்ணைகள் மாதிரி 2 இருக்கு. இதுக்கு பேரு பட்டாலைன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டாலையிலையும் அவங்க வந்து இட்டாலியன் மார்பிள்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இங்கேயும் கிரானைட் தூணெல்லாம் இருந்தது. நம்ம வெளியில திண்ணையில பார்த்த கிரானைட் தூண்ல எல்லாம் கொஞ்சம் டிசைன்ஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பக்கம், அந்த பட்டாலையோட 2 சைடு தூண்கள் எல்லாம் இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இருந்தது. எல்லாமே கிரானைட் தூண் தான் இதுவும். இந்த 2 சைடு இருக்க இதுக்கு பேரு பட்டாலைன்னு சொல்லுவோம். அந்த கிரானைட் தூணுக்கு மேல அந்த மரத்துல உத்திரத்துல பாருங்க டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த உத்திரம் மேலேயுமே டைல்ஸ் தான் பதிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பட்டாலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா அந்த தரையில கூட ஆத்தங்குடி டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அதுல அழகான பூக்கள் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான டிசைன் பூ பாருங்க. சென்டர்ல எவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு பளபளன்னு இருக்கு. ஆத்தங்குடி டைல்ஸ் அங்க ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதனால அங்க அதை போட்டிருக்காங்க. அப்புறம் அடுத்து இது பட்டாலை இதெல்லாம் முடிஞ்சு நம்ம அடுத்து வர்றது வந்து வளவு வந்து தூண்கள் வச்சு கம்பி போட்ட வாசல் வச்சிருக்கோம். செட்டிநாடுல வந்து நிறைய இடத்துல இந்த வளவு இருக்கும். எல்லா வீடுகள்லையுமே ஏறக்குறைய இந்த வளவு இருக்கும். வளவு இல்லாத வீடுகளே இல்லை. இங்க வந்து என் பையன் வந்து அவனை அங்க உட்காந்து என்னை போட்டோ எடுக்க சொன்னான். அதுவும் அந்த இடத்துல அந்த மயில் எல்லாம் போட்டு அழகா இருந்தது. அங்க வந்து உட்கார்ந்து என்னை எடுக்க சொன்னா. அதுவும் அவன் சொல்ற மாதிரி எடுக்கணும். அது சரியா வரலைன்னா திட்டுவான். அதனால இந்த மாதிரி இப்படி எடு அப்படி எடுன்னு எனக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். தர ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னா நான் எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் அவனை போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அது கரெக்டானோ அவன்கிட்ட காமிச்சேன். ஓகே கரெக்டா வந்ததுன்னு சொல்லிட்டான். அப்புறம் அது முடிஞ்சதும் அவன் என்ன உட்கார சொல்லி அவன் போட்டோ எடுத்தான். அப்புறம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த கதவு எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த வளவு முடிகிற இடத்துல இந்த கதவு இருந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் கட்டு 3ஆம் கட்டுலாம் இருக்கும். இந்த கதவை திறந்து வெளியில போனா இந்த சுவத்துல பார்க்குற மயில் வந்து ஆத்தங்குடி கல்லுல செஞ்ச மயில். இந்த மயில் டிசைன் வந்து நிறைய செட்டிநாடு வீடுகள்ல இருக்கும், பார்த்துருக்கேன். இந்த கதவுல பாருங்க கண்ணாடியெல்லாம் வச்சிருக்காங்க. கீழே கூட ஏதோ டைல்ஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இங்க வந்து நிறைய அறைகள் இருந்தது. எத்தனை அறைன்னு தெரியல. ஒவ்வொரு அறைக்கும் நம்பர் போட்டிருந்தாங்க.
எவ்வளோ அறை மொத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்புறம் இந்த அறைக்கு பக்கத்தில் இருக்க ஜன்னல் மேலே இங்கேயும் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. இது என்னன்னு தெரியல, நாயன்மார்களா ஆழ்வார்களான்னு தெரியல. நல்லா அழகாக இருந்தது இந்த பெயிண்டிங்ஸும். இந்த பெயிண்டிங்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. எல்லா ஜன்னல் மேலேயும் நல்லா அழகாக வரைஞ்சிருந்தாங்க. பாருங்க, இந்த ரூமில் 14ன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி நம்பர் போட்டு நிறைய அறைகள் இருந்தது. மாடியெல்லாம் பூட்டி தான் வச்சுருந்தாங்க. கீழே மாத்திரம்தான் பார்க்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. இது மாடி படிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். அதுதான் நல்லா கம்பி போட்ட இது போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் இது சுவிட்ச் பாக்ஸும் ப்ளக் பாயிண்ட்டும் இருக்கு. அது கூட பாருங்க, ஒரு கபோர்டு மாதிரி வச்சு கதவு வச்சு மூடி வச்சிருந்தாங்க. ரொம்ப சேஃபா இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது போஜன ஹால். போஜன ஹால்னா நம்ம விசேஷ சமயத்தில் சாப்பாடு போடுற அறை. அந்த அறைக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். அது பாருங்க, அந்த அறைக்குள்ளேயே இந்த பீரோலாம் இருந்தது சைடில். இந்த பீரோவில் தலகாணிகள் எல்லாம் அடுக்கி வைப்போம். நிறைய தலகாணி அப்பெல்லாம் ஒரே வீட்டில் தான் விசேஷம்னா எல்லாரும் தங்குவோம், படுப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்காக நிறைய தலகாணிகள் தேவைப்படும். அதனால இந்த மெத்த பீரோ செட்டிநாடில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த மெத்த பீரோ அதில் தான் தலகாணி மெத்தையெல்லாம் எல்லாரும் அடுக்கி வைப்பாங்க. இது இந்த போஜன ஹாலோட சைடு வழி. சாப்பிட்டுட்டு அப்படியே போய் கை கழுவுறதுக்கான இடம். பாருங்க, இந்த போஜன ஹாலில் ஜன்னல் மேலெல்லாம் வெளிச்சம் வர்றதுக்காக மேலே நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க. அதில் கலர்ஃபுல்லாக கிளாஸ் மாட்டியிருக்காங்க. அதனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது போஜன ஹால். ஏன்னா அப்பெல்லாம் அப்படியே பந்தி விரித்து இலை போட்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அதை இவங்க சைடில் அப்படியே நீளமாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் உள்ள கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் பர்மா தேக்குனால தான் செய்யப்பட்டதா அந்த பொண்ணு சொன்னா. அப்புறம் ரொம்ப கலை நுணுக்கங்களோட ரொம்ப வீடு ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்தது. அந்த சாண்டிலியர் லைட் எல்லாம் கூட ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.